ரோமலக்கம் ஏழு பார்க்கவும். தொழிற்சாலையில் கழிவுப் பொருட்கள் வெவ்வேறாக வகைப்படுத்தப்பட்டு அவ்வப்போது அகற்றப்படுகின்றன. கழிவுப் பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் போது அவை கலக்கப்பட்டு குப்பையாக குவிக்கப்பட்டு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் அகற்றப்படுகின்றன. தொழிற்சாலையின் கழிவுப் பொருட்களை கலந்து குப்பையாக குவித்து அகற்றுவதில் பார்க்க அவற்றை வெவ்வேறாக வகைப்படுத்தி அகற்றுவதன் அனுகூலம் யாது? அதால என்ன நன்மை என்றுதான் கேள்வி. ரைட், சொல்லுங்க பாப்போம். இருக்கு இதால என்ன நன்மை, என்ன அனுகூலம்? நீங்க விரும்பினா யோசிச்சு எழுதலாம். சொல்லுங்க. சூழல் மாசடைதல் இழிவாதல். ரைட், சரி, குட். வேற? மீள்பயிற்சி செய்வது இலகுவானது. மீள் சுழற்சி இலகுவாக மேற்கொள்ளலாம். என்ன அது கழிவு முகாமைத்துவ பொறிமுறையை இலகுவாக்கலாம். ரைட்டா, எழுதி கொள்ளுங்க. மீள் சுழற்சி இலகுவாதல், மீள் சுழற்சி இலகுவாதல், கழிவு முகாமைத்துவத்தை கழிவு முகாமைத்துவத்தை இலகுவாக பேண முடியும். கழிவு முகாமைத்துவத்தை இலகுவாக பேண முடியும். சூழல் மாசடைதலை குறைக்கலாம் அல்லது இழிவாக்கலாம். சூழல் மாசடைதலை குறைக்கலாம். சூழல் மாசடைதலை குறைவாக்கலாம். வீடியோ சாரி என்ன மைக்கோ பண்ண சாணிஜன் கிளாஸ்ல பார்க்கணும் முடியல, அது தண்டவாடல என்ன விட்டுட்டு தெரியல. நர்சரிக்கு நான் வகுப்புல தொடங்க இல்லை. சின்ன வீட்டுல என்ன சின்ன பிள்ளைகள் இருப்பினம் மைக்க மியூட் பண்ணி கொள்ளணும் முடியாது. ரைட், ஜெனரன் வாசிங். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. பூகோள வெப்பமாதலால் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதில் தனியாரின் பொறுப்புகளான கார்பன் அடிச்சுவடு, நீரடிச்சுவடு, உணவு மை போன்ற சுற்றாடற் காட்டிகளை இழுவாய்க்குதல் முக்கியமானதாகும். தானியங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் மாவை குடியிருப்பில் உள்ள மனிதர்கள் உணவாக உட்கொள்கின்றனர். இதன் மூலம் பூகோள வெப்பமாதல் அதிகரிப்பதற்கு மனிதர்கள் மேற்கொள்த்த எந்த சுற்றாடற் காட்டியினை ஒட்டுவதன் மூலம் பங்களிப்பு செய்கின்றனர். இப்ப நீங்க கடைசியா வாசிக்கிற கேள்வியில என்ன அடிக்கடி வினாக்கள் வந்து கொண்டே இருக்கு, தொடர்ச்சியான வினாக்கள். அப்ப இருக்க போட்டுக்கொள்ளுங்க. இதுல வரக்கூடிய வினாக்களை வேகமா சொல்லி கொண்டு போறேன். கொண்டு போடுங்க. பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் காரணிகள் யாவை? அடுத்தது, கார்பன் அடிச்சுவடு என்றால் என்ன? கார்பன் அடிச்சுவடு என்றால் என்ன? அடுத்தது, நீர் அடிச்சுவடு என்றால் என்ன? நீர் அடிச்சுவடு என்றால் என்ன? அடுத்தது, உணவு மயில் என்றால் என்ன?
ரைட். இவை தொடர்பாக பார்த்து கொள்ள வேணும். எல்லாரும் எழுதி கொள்ள வேணும். நேற்று 2 பேர்ட்ட பிடிஎஃப் வந்துட்டு நான் இன்னும் பார்த்துட்டு நான் போடுவேன் என்ன கமெண்ட். ரைட். ஜனகனும் காயத்ரியும் அனுப்பியாச்சு பிடிஎஃப். குட். சொன்ன வேலை செய்தால் தான் அது மாணவர், சிறப்பான மாணவர். ரைட். இப்போ பாருங்க, அந்த முதலாவது வெளியில் இருக்க சின்ன மாற்றம், பூகோள வெப்பமாதலுடன் தொடர்புடைய வாயுக்கள் போடும். பூகோள வெப்பமாதலுடன் அப்படி பங்களிப்பு செய்கின்ற வாயுக்கள் என்று போடும். பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்ற வாயுக்கள். ரைட். இப்ப நான் கேட்க விட சொல்லுவேன். வேணுஜன் வேணுஜன் கூப்பிட்டா உடனே வர்றதானே, விடைய சொல்றதானே. ஆ ஓம் சார். சொல்லுங்க. பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்கின்ற வாயுக்கள். கார்பன் ஆக்சைடு. கார்பன் ஆக்சைடு. சரி, குட். வேற விஸ்வருவன். ஆம் சார். சொல்லுங்க. பாத்தீங்களா பாருங்க, இந்த கேள்வி அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய விஷயம், சின்ன விஷயம், நடுக கேட்கிற கேள்வி. ரைட். கிருஷாந்தன். ஓம் சார். என்ன விடைய சொல்லுங்க. ஓம் சார் என்றா விட இல்லாது. லதுயா. CO2 CO2. கந்தக வீரொக்சைட்டு. கந்தக வீரோக்சைடு அது அமிலமலைக்குத்தான் கந்தக வீரோக்சைடு கூட பொருத்தம். CO2 அடுத்ததான் நீங்க சொல்ல வேண்டியது இருக்குது. CFC CFC சொல்லலாம். ரைட். ஓசோன். ஓசோன். CH4. என்ன உடனே அடுத்தது CH4 சொல்லணும். அடுத்தது நீராவி. மறக்கக்கூடாது. அதையும் இதையும் குழப்பாதீங்கோ. அமிலமலையா அதையும் ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க, எழுதுங்கோ. அமிலமலையை ஏற்படுத்தும் வாயுக்கள். அமிலமலையை ஏற்படுத்தும் வாயுக்கள். அமிலமலையை ஏற்படுத்தும் வாயுக்கள். ஒன்று கந்தக வீரோக்சைடு, அதாவது SO2. அடுத்தது NO2. SO2 NO2. இங்கிலீஷ் வேலை தொடங்கியாச்சோ லவ்யா? ஓம் சார். ரைட். 9 ரைவண்டவன். காயத்ரி. ஓம் சார். எத்தனை இப்ப கடைசியா தான் அந்த ரிப்போர்ட் படி? 7. 7. இன்றைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொன்னேன். என்னென்ன பாடத்துக்கு பி வருது? சயின்ஸும் இங்கிலீஷும். சயின்ஸும் இங்கிலீஷும். அதான் பிரச்சனை. சயின்ஸ் இந்த முறையே வரமில்ல. ஓம் எத்தனை நினைக்கிறீங்க? 67. 67. இப்ப 67 இப்ப 87 வந்துருக்கு. இப்போ நான் படிச்சேன். ரைட். அப்ப என்னென்ன சொல்லலாம்? கந்தக வீரோக்சைடு, நைதரசன் ஈரோக்சைடு. அது என்னத்துக்கு சொல்லுவீங்க? அமிலமலை. ஏன் அது அமிலமலைன்னு சொல்றோம் என்றால், இந்த ரெண்டுமே கந்தகம் ஒரு அல்லிலோகம், கார்பன் ஒரு அல்லிலோகம், அல்லிலோக ஆக்சைடுகள் அமில இயல்புடைய. அவ்வளவுதாங்க. அது கார்பனீரோக்சைடு அது அல்லிலோகம் தான், கார்பன் அல்லிலோகம். ஆனால் அது ஒரு அதோட பிழைக்குல அமிலத்தன்மை குறைஞ்சது. அப்போ கார்பனீரோக்சைடு சீல ஞாபகம். கார்பனீரோக்சைடு, CFC எல்லாம் சீல தொடங்குன்னு வைங்க. கார்பனீரோக்சைடு,
சிஎஃப்சி, CH4, நீராவி. வேறண்டா ஓசோன்னு சொல்லலாம். இது வந்து என்ன தொடர்புடையது? கேட்பேன் இந்த கேள்வியில அடிக்கடி. பச்சை இல்ல வாயுக்கள்னு சொல்றது அல்லாட்டி பூகோள வெப்பமுதலுக்கு காரணமான வாயுக்கள். ஒத்த கருத்துள்ள சொற்கள்ல தெரிஞ்சிருக்க வேணும். பச்சை இல்ல வாயுக்கள்னு சொல்லி கேட்டாலும் இதான் விட. பச்சை இல்ல வாயுக்கள் அவை அல்லாட்டி பூகோள வெப்பமுதலுக்கு காரணமான வாயுக்கள் அவை. ரெண்டு கேள்விக்கும் ஒரே விடதான். கேள்விகள் வித்தியாசம், விடைகள் ஒன்றுதான். சரியா? இனி பரீட்சை நோக்குல படிச்சு பழக வேணும். புத்தகங்களை வச்சு அப்படியே பார்த்து கொண்டிருக்க நித்திரைகள் தானாக வரும். ரைட்? பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, மூலவை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பங்கு பெற்ற வேணும். அடுத்த வினா இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் சின்ன கேள்வி. இது ஒரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி தான். காவன் அடிச்சுவிட தந்துக்க நீர் அடிச்சுவிட உணவுமாய். இதுல இதுல தானியங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யும் மாவை குடியிருப்பில் உள்ள மனிதர்கள் உணவாக கொள்கின்றனர். இதன் மூலம் பூகோள வெப்பமாதல் அதிகரிப்புக்கு மனிதர்கள் மேற்குறித்த இந்த சுற்றடை காட்டிய அப்ப மேற்குறித்தன இதுல இருக்கிறதெல்லாம் விட இருக்கு. அப்ப என்னது நேரடியான விஷயம் சொல்லுங்க. அப்ப என்ன விட? உணவு உணவு சின்ன விஷயம். அதாவது உணவு உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து நுகர்வோரை அடையும் வரை அடைகிற தூரம் முந்தைய ஒரு காலத்துல மைல்ல தான் எல்லாம் வளர்க்கப்பட்டது. இப்பதான் கிலோமீட்டர் வந்தது. அப்ப உணவு மைல். ரைட்? அவ்வளவுதான். அப்ப ஒரு புள்ளி. ரைட்? பாத்தீங்களா? பறந்தார், முதலாளி பறந்தார். ரைட்? ஒவ்வொரு வினாக்களும் செய்ய செய்ய உங்களுக்கு பல அனுபவங்கள் வரும். ரைட்? அந்த அனுபவங்கள் இனி வார வினாக்களை மிக திருத்தமா செய்யறதுக்கு உதவும். அவ்வளவுதான் விஷயம். ரைட்? நிதுர்சி வாசிங். மனித உடலில் நடைபெறும் சில தொழில்களையும் அவற்றுக்குரிய கட்டமைப்புகளையும் கொண்டு தயாரித்த எண்ணக்கரு படத்தின் ஒரு பகுதி பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏ ஆனது கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் ஆகியவற்றை மாத்திரம் கொண்ட ஒரு சமன்பாட்டு விளைபொருளாகும். அதனை பெயரிடுக. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். தரவை வச்ச வடிவ கவனிச்சா சரி. வாய் இந்த பழைய பார்ப்போம். பாய்ச்சல் கோட்டு படத்தை பார்ப்போம். வாய், உணவு கால்வாய், அடுத்த குதம், அங்கால அகற்றப்படுகிறது போட்டுட்டு ஈயண்டு போடுறது. ஈய பாருங்க, ஈயத்தானே ஈய பார்ப்போம். உணவு கால்வாய் குருதிக்குள்ளே உறிஞ்சப்படுகிறது. சரியா? அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் தந்திருக்கு. ஒரு பகுதியை சேமிக்கும். ஈரல்ல வந்து ஒரு பகுதியை சேமிக்கும் கட்டமைப்பு, வேறொரு பகுதியை பெரும் கட்டமைப்பு அல்லது இப்படியெல்லாம் தந்தாச்சு. ஒட்சிசன் வருதாம். அங்கால சிஎன்றதோட சிஎன்று போட்டிருக்க, அப்புறம் டி அம்புக்குறி, இதில் வடிவ பார்த்த சக்தி. இதை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்க வேணும், கொஞ்சம் விஷயங்கள் தெரிய வரும். அப்போ இதில் கொஞ்சம் வினாக்கள் எழுதி கொள்வோம். கலச்சுவாசம் நடைபெறும் கலப்புன்னங்கம் ஜாது. கலச்சுவாசத்தை தருக. கலச்சுவாசத்துக்கான ஈடுசெய்த சமன்பாட்டை தருக. கலச்சுவாசம் நடைபெறும் கலப்புன்னங்கம் யாது? இப்படியே ஒரே வினாக்களை திருப்பி திருப்பி போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனால் சில நேரத்தில் நீங்க இந்த வினா முதல் வந்ததுன்றதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதுக்குத்தான் பயிற்சி. இரண்டாவது, கலச்சுவாசத்துக்கான ஈடு செய்த சமன்பாட்டை தருது. அடுத்த முறை மாறி என்ன செய்வீங்கன்னா ஒளித்தொப்பை போட்டுருவீங்க. அப்ப அதையும் நோட் பண்ணுங்க. இது முதல் தந்தனா திருப்பி ஞாபகம். ஒளித்தொகுப்புக்கான ஈடு செய்த சமன்பாடு, ஒளித்தொகுப்புக்கான ஈடு செய்த சமன்பாடு. சரியா? அதே மாதிரி ஒளித்தொகுப்பு நடக்கிற புன்னங்கம், அப்படி ஒளித்தொகுப்போடு சம்பந்தப்படுத்தி எல்லா விடயங்களையும் கற்றுக்கொள்ளுங்க. ரைட்? அப்ப ஈயை பற்றி உங்களுக்கு தந்தாச்சு. ஏயில என்ன இருக்குன்னு தார அவர் வடிவா தந்துட்டு உங்களுக்கு என்ன ஒன்றும் யோசிக்க முடியல உங்களுக்கு. பாவம். கார்பன் இருக்கு, ஒட்சன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ரெண்டாவது கட்டாயம் என்ன இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இப்படி எல்லாம் இருக்குது. மற்றது உணவு கால்வாய்க்குள்ள குருதிக்குள்ள அகத்துறிஞ்சப்படும். என்னவா இருக்கு?
குளுக்கோஸ். குளுக்கோஸ். வெரி குட். அப்போ குளுக்கோஸ்ன்னு சொல்லலாம். அல்லாட்டி என்ன தனிய குளுக்கோஸ் தான் நாங்க பொதுவாக கதைக்கிறது. ஒரு சர்க்கரைட்டுகள் எல்லாமே நாங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பெக்டோஸ் சொல்லலாம், கேலக்டோஸ் சொல்லலாம். சரியா? அல்லாட்டி C6H12O6 என்னும் எழுதலாம். சரி, அப்ப இதை உறுதிப்படுத்துறதுக்கு சில விடயங்கள் தந்திருக்க பாருங்க. குளுக்கோஸ் என்ன ஈரல்ல மேலதிக குளுக்கோஸ் சேமிக்கப்படும் என்று படிச்சேன் நான். ஈரல்ல சேமிக்கப்படுது. சரியா? அப்ப அடுத்த வேறொரு பகுதியை பெரும் கட்டமைப்பு என்ற தசைக்கலங்கள் சேமிக்கப்படும் படிச்சேன் நான். அப்ப பாருங்க எல்லாம் தொடர்பா தான் வருது. அப்ப தரம் 11ல சமன்பாடு தொகுதியை வச்சுக்கொண்டு தரம் 10ஓட இணைச்சு உங்களுக்கு விடையளிக்க தெரியுதா என்றுதான் அங்க பார்க்கப்படுது. சரியா? அப்ப இலகுவா விடையளிக்கலாம். ஒரு புள்ளி 2வது போ. எத்தனை மணிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்? 45க்கு என்ன? Right. உணவு கால்வாய் குருதிக்குள்ளே உறிஞ்சப்படாமல் பாட்குழாய்க்குள்ளே உறிஞ்சப்படும் ஒரு சமிபாட்டு விளைவை குறிப்பிடும். சொல்லுங்க. பாட்கலங்கள். அப்ப பாட்கலம் என்றாலே உடனே ஞாபகம் வரும். வேறு யாருமே ஞாபகம் வரையில. சொல்லுங்க. கொடுப்பமிலம். வெரி குட். ஒன்று கொடுப்பமிலம், கிளிசர். இங்கிலீஷ் எத்தனை மார்க்ஸ் காயத்ரி? இங்கிலீஷ் 62 சார். 62. 13 மார்க் கலைக்கணும். பாஸ்ட் பேப்பரை திருப்பி திருப்பி செய்ய வேணும். ரைட்டிங் பார்ட் செய்து பழகணும். பெருந்தண்டவர்கள். ஜனகன் எத்தனை? ஜனகன் சார் எத்தனை? 7 சார். என்னென்ன இல்ல? சயின்ஸுக்கு 74, சயின்ஸ் 74. அது ஏதான் அதுல பிரச்சனை. சயின்ஸ் 74 ஏதான். அடுத்தது தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர் அதுல என்ன வருது? 73. 73. அது படிக்கலாம். அதெல்லாம் வடிவா படிக்கலாம். ஆயிடுச்சு. 9A டார்கெட் பண்ணி ஒவ்வொரு நாளும் இயங்கு நிலையில் இருந்தா சரி. ஓகே, எல்லாரும் உடனே வடிவா படிச்சு கொள்ளவர். அப்ப சின்ன விஷயம் ஒன்று கொழுப்பமிலம் பாட்டு, அடுத்தது கிளிசரம். 2 புள்ளிகள். எத்தனை கேட்கிறார்? சமீபாட்டு விளைவை குறிப்பிடுது. ஒரு விளைவு தானே, அப்ப ஒரு மார்க்ஸ் தான். சரி, அப்ப நீங்க கொழுப்பமிலம் என்று எழுதினாலும் சரி, கிளிசரோன் எழுதினாலும் சரி, 2 எழுதினாலும் சரி, ஒரு மார்க்ஸ் தான் வரும். சரியா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப கொழுப்பமிலம், கிளிசரோ. அடுத்தது போசனை பொருள் ஏயின் ஒரு பகுதி பியில் தந்திருக்கப்பா மீறல் என்று சேமிக்கப்படுது. அது சேமிக்கப்படுவதற்கு முன்பாக வேறொரு இரசாயன பொருளாக மாறுகிறது. அவ்விரசாயன பொருள் எது? சின்ன விஷயம். சொல்லுங்க. கிளைக்கோஜன். கிளைக்கோஜன். அது எப்படி சேமிக்கப்படுதுன்றதுதானே கேள்வி. அதுக்கு பாருங்க, தமிழ் இரசாயன பொருள் எதுன்னா நீங்க அதை பார்த்து மலைச்சு போடுவீங்க. இன்னும் அங்க இருக்கிறாங்க என்ன இரசாயன பொருள் உங்களை படிப்பிக்கவே இல்லை. இன்னும் அங்க இருக்கிறாங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல போட்டு விட்டாங்க போல இருக்கு. படிப்பிக்கார்கள் எல்லாம் கேள்விய போறாங்கன்னா நாங்கள் என்னென்ன செய்கிறது? படிப்பிக்கிற டீச்சர்மாருக்கு விட பேப்பரும் கொடுப்பாங்க, நாங்கள் கேள்வி பேப்பர் தராங்க. அண்டெல்லாம் யோசிக்க தேவை. சரி, அப்ப ஏ பற்றி இருக்குது என்ன உங்களுக்கு தெரியும். மேலதிக குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்படுகிறது. இதான் அடிப்படையில் நாங்கள் படித்த விஷயம். சீனால் வகை குறிக்கப்படும் கட்டமைப்பு அலகு. அந்த கட்டமைப்பு அலகத்தான் கேள்விகளைத்தான் மயக்கமா இருக்க முடியும், விட சின்னதா இருக்கு. அப்ப நீங்க யோசிக்கணும், கட்டமைப்பு அலகை பற்றி கேட்கணும். சரியா? அதுக்கு கொஞ்சம் விஷயம் உங்களை தந்திருக்கணும் தானே. யோசிக்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொண்டு நீர் வருது. சரியா? இப்ப நீர் வந்தா நீர் வழியில போகுது, சக்தி விடுவிக்கப்படுது. சரியா? ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த சி என்ற செயற்பாடு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாங்க. ரைட், என்ன செயற்பாடு? சி என்ற செயற்பாடு, அந்த அதாவது அதோட தொடர்புடைய செயற்பாடு என்ன? கலச்சுவாசம். வெரி குட். அதோட தொடர்புடைய செயற்பாடு கலச்சுவாசம். இப்ப கலச்சுவாசம் எங்க நடக்கும்?
இளைம இளைமணியில நடக்கும். அல்ல, இன்னும் சிறப்பா சொல்ல வலிக்கிட்டால் கலைச்சு வாசம் எங்க நடக்கும்னா களத்துல நடக்கும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலண்டா 8 தான். அப்புறம் அதுல நம்ம எண்ணி பார்க்க. சரி, அப்ப கலைச்சு வாசம் கட்டமைப்பு அழகு என்றால் மிகச்சரியான விடை வந்து களம் என்பதுதான் சரி. அப்ப சீனால் தெரியும், சீனால் வகை குறிக்கப்படும் கட்டமைப்பு அலகு என்றால் களம். களம் கல புன்னங்கம் தான் வந்து இளைமணி. ஆனாலும் மாணவர்கள் இந்த கேள்விகளை சில விஷயங்கள்ல மயங்குறதால இளைமணியைக்கும் சரி போட்டதுதான். நீ என்ன செய்யறது? பாவம். ரைட், ஓகே. சரியா, 5:44. சரியா, பெற்றோரோடு சந்திப்போம். ரைட், சொல்லுங்க.